அப்படிதான் போயிட்டு இருக்கு, என்ன பண்ண. சரி நான் என்ன சொல்றேன்னா பக்கத்துல இருக்கிறது நம்ம இடம் தானே, அங்க ஒரு வீடு கட்டிடுவோம். அப்படியே சொல்லுதா. நான் டவுன்ல தான் எங்கேயாச்சும் பார்க்கலாம்னு நினைச்சேன் உனக்கு. டவுன்லலாம் எதுக்குமா, கிராமத்துல இருக்கிற சோகம் அங்க வருமா? மக்கா நீ வெளிநாட்டில் எல்லா வசதியும் பழகிருப்ப. இங்கே ஏதாச்சும் ஜாமான் வாங்கணும்னா பக்கத்தில் கிடைக்கா. எதுக்குனாலும் டவுனுக்கு தான் ஓட வேண்டியது இருக்கு. இப்போ நாளைக்கு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா உனக்கு சரிப்படுமா அந்த இடத்துல? எம்மா, வெளிநாட்டுல இருக்கும் போதே நினைப்போம்மா, ஊருக்கு எப்படா போவோம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடை வாங்கணும், அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், சந்தோஷமா அவங்க கூட இருக்கணும்னு எவ்வளோ ஆசையா வந்தேன். தம்பிங்க கூட இருக்கணும் இல்லை எனக்கு ஆசையா இருந்துச்சு. நீ டவுன்ல போய் இரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்க. என்ன ஒன்று பண்ணலாம், பைக் வாங்கியிருந்தேன், ஏதாச்சும் வேணா டவுனுக்கு பைக் எடுத்துட்டு போயிருக்கலாம்லாம். ஈஸ்வரிக்கா, உள்ளவா மலரு. லே முருகேசு, எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டேய். எப்படி நல்லா ஞாபகம் என்ன? யாவும் இப்படி இல்லாம இருக்கும், நீங்க கல்யாணம் முடிஞ்சு வந்து 2 வருஷம் கழிச்சு தானே நான் வெளிநாட்டுக்கே போனேன். ஆமா பத்தியா. ஏன் நின்றுட்டு இருக்க, உட்காரு. அந்த சரசக்காவும் கூட தான் வந்தவா. வேணியக்கா கிட்ட நின்று பேசிட்டு இருக்கா, பார்த்துக்கோங்க. வேணியக்கா வெளியவா நிற்காங்க. ஆமாக்கா, ஏன் இல்லாட்டி மாவு வந்தானோ ஒரு வார்த்தை கூப்பிடுன்னு சொன்னாவா, நான் மறந்தே போயிட்டேன். பார்த்த யாசோல. இல்லை முருகேசு, எப்படி இருக்கா? ஐயோ நல்லா தூங்கிட்டுலாம் இருக்கு. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பிள்ளைலாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காம்மா. உட்காருங்கம்மா. உங்கள் கீழே பூரா சாக்லேட் பேப்பராக கிடக்கு. சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாதிரி ஏதாச்சும் இனிப்பு சாப்பிடணுமேன்ட்டு இந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு உட்காந்துருக்கோம். சரி. இல்லை அக்கா மரலுக்கு 2 சாக்லேட் எடுத்துக்கிடல. அக்கா எடுத்துக்கோங்க. சரசக்கா இருந்தாங்க. இருக்கட்டும் டீ, நீ சாப்பிடு. சும்மா சாப்பிடு சரசு. வெளிநாட்டு சாக்லேட் தான், என்ன டேஸ்டா இருக்கு. போகும்போது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட் எடுத்துட்டு போங்கன்னா. இருக்கட்டுங்க, சாக்லேட் தான் எல்லாருமே சாப்பிட்டு தானே இருக்கு, இருக்கட்டும். அதுவும் கொடுக்கறதுக்கு சேர்த்து தான்க்கா வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு போங்க. சரிப்பா. மலரக்கா குட்டிலாம் நல்லா வளர்ந்துருப்பாளா? 1 வயசு நாக்கு போகும்போது. ஆமா, இப்ப 4ஆம் கிளாஸ் படிக்க பார்த்துக்கா. மாதிரி சதீஷ் கீர்த்தி எல்லாரும் எப்படி இருக்காங்க? அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்குமாக்கா. ஜெகனண்ணா நல்லா தூக்கம் போலியே, இவ்வளவு சவுண்ட் வந்து எந்திக்கலையே. ஆமா, சாப்பிட்ட அசதியில தூங்குதாரு. சரிம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன்னா நீ பேசிட்டு. இருடே, உன்கிட்ட தான் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. பொண்ணுக்கெல்லாம் விசாரிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா? ஏமாக்கா மூஞ்சி ஆடிட்டு? அவனுக்கு கல்யாண பேச்சு எடுத்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நேற்று வந்த உடனே இதே தான் சொன்னேன், மூஞ்சி ஆடிட்டு உடனே. இப்போ இஷ்டம் இல்லைனாலும் போக சரியாயிருமாக்கா, கல்யாணம் பண்ணிக்கா. அம்மாவுக்கு பாரு, ஒத்தாசிக்கு ஆள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டானா அவன் பொறுப்பு முடிஞ்சிரு பத்தியா. நல்லா சொல்லுங்க. 28 வயசு ஆகுது, இப்போ பண்ணலான்னா எப்போ பண்ண போகிறான்? இடே, பொண்ணுனா நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு பார்த்துக்கா. சும்மா சாக்கு போக்கு சொல்லாமல் ஓகே சொல்லிடு, சந்தோஷமா இருப்பான். சரிம்மா, எதுனாலும் உங்க இஷ்டம், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். பாருங்க டி, எப்படி பண்ணதானே. கல்யாணம் ஆன பிறகு எல்லாமே சரியாயிரும்க்கா. எப்போ முருகேசா, எப்போ எப்படி இருக்கப்போ? நான் நல்லா இருக்கேன். ஏன் இவ்வளோ மெலிஞ்சிட்டீங்க? வயசாகுதுலாம் மக்கா, ராசா மாதிரி இருக்கியே, நல்லா ஜம்முன்னு. உங்க அம்மா எங்க மக்கா? உள்ளதா இருக்காங்க, பேசுங்க போய். கௌதம காணும், ஃபோன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ நேரம் ஐஸ்கிரீம் வச்சு நீட்டிட்டு இருக்கா பத்தியா? சீக்கிரம் சாப்பிடுன்னு டி, எவ்வளோ நேரமா வச்சுட்டு இருக்கா. வடிஞ்சு பூரா கை பூரா பிசு பிசுன்னு ஆகுது. இந்த குரங்கு பையனை பார்த்தாலே இந்த ஐஸ்கிரீம் திங்க தோண மாட்டேங்குது. இப்போ பாரு, உருகுதே உருகுதே ஐஸ்கிரீம் கையில தான் எனக்கு நீ கொடுத்துரு, என் கையில தான். ஐயோ கடவுளே, திமிருக்கு மட்டும் ஒரு குறைச்ச இல்லை. வாட்டி போலாம். ஆனாலும் ரொம்ப தாண்டி திமிரா நடந்துக்கிட்டு நீ. தெரியும், நீ வா. சொல்லுண்ணே. இல்ல எங்க இருக்கா? ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் வெளியே வந்தானே. அப்படியா? சரி, உடனே போலாமே. சரி வைக்கேன். என்னலே ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்க மாதிரி இருக்கு. இல்லை, புது வண்டி எடுக்கணும்னு சொன்னான் அண்ணன். டவுன் வரைக்கும் போயிட்டு வரணுமா, வந்துருதானோ. அப்படியாலே, அப்போ நாளையில நம்ம வண்டியிலே ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லு. நல்லா அடிக்கலாம் டேய். என்னைக்கு எல்லாரும் ரவுண்டு கட்டி நம்மள அடிக்க போறாங்கன்னு தெரியல. ரவுண்ட் அடிக்கணுமா வண்டியில. சரி போயிட்டு வரல.